பிதா இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவரை தந்தரடி இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஆமால, அப்படி இருக்கும் போது இந்த உலகத்துக்கு ரட்சகர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது இயேசு கிறிஸ்துவால மட்டுமே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துச்சு. நாம புறஜாதியா இருந்தோம், பாவத்திலே ஊறி இருந்தோம். இயேசு கிறிஸ்து அவர் சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாங்க. அப்படி இருக்கும் போது இந்த நாமம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கட்டளையிட்டது எங்க அப்படின்னா, அப்போஸ்தலரை நம்ம படிச்சோம்னா 4:12 அவரால் அல்லாம, இயேசு கிறிஸ்துவால அல்லாம நம்மளுக்கு ரட்சிப்பு ஏற்படல. அவர் ரட்சிக்கும்படி நம்மளுக்கு வானத்துக்கு கீழேயும் மனுஷருக்குள்ள நம்மளுக்கு வேற நாமமும் இல்ல. என்னோட நாமம் உங்களோட நாமமோ ரட்சிப்புக்கு பாத்திரமாவும் பாவ மன்னிப்பையும் அருளாடி. இயேசு கிறிஸ்துன்ற ஒரே நாமம் மட்டும்தான் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளும். நம்ம எங்க ஒரு முக்கியமான இடத்துல பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இயேசுவின் மூலம் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், காரியங்களை நிறைவேற்றுவோம். சரியா? அப்படி இருக்கும்போது இயேசுவோட நாமத்துக்கு வல்லமை உண்டு. அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டுன்றதுனால எதற்காக அந்த நாமத்தை நம்மளுக்கு தந்தருனாரு?